பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு உகந்தவளாய் நம்ம வாழ ட்ரை பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நமக்கு அநேக விதமான காரியங்களை நம்ம இடறி போகிறோம், தவறு செய்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த போது பார்த்திங்கன்னா, நான் பக்தியாக இருப்பேன், தேவனுக்கு பிரியமாக இருப்பேன், நான் கலவை மேலே கை வச்சு நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். நாம் கொஞ்ச நாள் பாருங்கள், நம்மளை அறியாமலே அநேக காரியங்களை இடறி போகிறோம், தவறி விழுகிறோம். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்களில் என்ன குறைவு ஏற்படுது அப்படின்றத நீங்கள் சிந்தித்து பார்த்தால்தான் ஒரு காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க பாருங்கள், அந்த கம்பெனியில் காணப்படுகிற காரியங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வருடத்துடைய எண்டு வருதுன்னு சொன்னால் கணக்கு வழக்குகளை கொண்டு வாங்க, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு, எந்தெந்த மாதங்களில் குறைவு ஏற்பட்டிருக்கு, அந்த மாதங்களில் நாம் என்ன செய்யாமல் போய்விட்டோம் என்பதை அவர்கள் தேடி பார்ப்பார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள். நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற நாம் கடந்த நாட்களில் ஏன் இப்படி வாழ்ந்திருக்கிறோம், ஏன் ஜபிக்காமல் போய்விட்டோம், ஏன் துதிக்காமல் போயிட்டோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்தவனாய் நான் மாறவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படி பார்க்காமல் போவதனால நான் சரியாய் போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை சரியில்லாமல் போகிறீர்கள். அப்புறம் யோசிக்கிறீங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கையுடைய மாறிச்சு, ஏன் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா தெரியவில்லை. அதனால தான் அவங்க பாருங்கள், கணக்கு வழக்கில் வைத்திருப்பாங்க. நான் தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு பழகுவதற்கு, தேவனோடு கூட உறவாடுவதில் ஒரு காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் எப்படி தேவனோடு பழகிருக்கேன், இன்றைக்கி தேவனோடு கூட சரியாக பழகலையா, தேவனோடு கூட இந்த இரவு நேரத்தில் நான் நல்லா பழக வேண்டும், தேவனோடு கூட நெருங்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டு நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. கவனிங்க, கால்நடைகளை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. அப்போது நிலைவரம் பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாதையில் நான் சரியாய் நடக்க வேண்டும் சொன்னால் என் கால்நடைகளை நான் சீர்படுத்தி பார்க்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், இந்த கம்பெனிகளில் பாருங்கள், ஒரு மாதத்தில் ஏதாவது மாதங்கள் குறைவு ஏற்படுத்தி வருமானம் குறைவு உண்டாச்சுன்னா ஏன் இந்த குறைவு, அந்த மாதத்தில் என்ன காரியங்கள் நடக்குது, அந்த சீதோஷ நிலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கள் செக் பண்ணி பார்த்து அந்த பிஸ்னஸ்க்கு பதில் ஆப்போசிட்டில் வேற என்ன பிஸ்னஸை தொடங்கலான்னு பார்ப்பாங்க. அவர்கள் அப்படி செய்கிறான்னு சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகள் பாருங்கள், நான் என் நடைகளில் நான் எப்படி நடக்கிறேன், என் நடைகளை நான் எப்படி சீர்தூக்கி பார்ப்பது, சரி பண்ணி கொள்வது, என் நடைகளில் காணப்படுகிற காரியம் என்ன காரியங்கள் நான் குறையப்பட்டிருக்கிறேன், இந்த கடந்த வருடங்களில் நான் தேவனுக்கு ஏன் பிரியமில்லாமல் 10 நாள் கவனிங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தோம், 11ஆம் நாள் என்ன பண்ணுறோம், சரியில்லாமல் வாழ்கிறோம். ஏன் இந்த குறைவு வந்து, ஏன் இன்னைக்கு பாருங்கள் நிறைய பேருடைய ஜபத்தை தேவன் கேட்பதில்லை. அவங்க சொல்கிறாங்க, நிறைய ஜபம் பண்ணதான் இருக்கேன் பாஸ்டர், ஒன்றுமே நடக்க மாட்டேது பாஸ்டர், வேதனையாக இருக்குது பாஸ்டர், துக்கமாக இருக்குது பாஸ்டர், இப்படியே சொல்லி கொண்டு இருக்காங்க. ஏன் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது, ஏன் உங்களோட காரியங்களில் குறைவு ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், அதனுடைய செயல் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் ஜபத்தை கேட்டுருக்கீங்க, ஒரு நாள் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தேன், கர்த்தருக்கு உகந்தவனாய் காணப்பட்டேன், உண்மையாய் வாழ்ந்தேன், உத்தமத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை வழிநடத்தினார். இன்றைக்கு இந்த உண்மை உத்தமமாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு வருமானால் உடனே சரி செய்யணும் பார்ப்பீங்க. நீங்கள் பரிசுத்தாவினோட உறவு கொள்வீர்கள்னால் பரிசுத்தாவின் என்ன செய்ய தெரியுமா, பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவன். உன் பாவத்தை என்ன பண்ணுற, கண்டிப்பாராம், உணர்த்துவாராம், சரி பண்ணுவாராம். நாம் அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோன்னா பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தாவினுடைய உறவு வைத்துக்கொள்ளும், பரிசுத்தாவினுடைய எப்பவுமே தொடுதல் நம்ம கூட இருக்க வேண்டும். சும்மா அந்நிய பாஷையில் எதை பேசிட்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் மாற நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படும் போது தான் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. தேவன் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நடக்கும். கவனிங்க, மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் நம்ம கண்ணோக்குறார், அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லு. அப்போ மனுஷனுடைய வழிகள் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் என்னை பார்க்கக்கூடிய இருக்கார். உன் வழியை பார்க்கல நீ நினைக்கவே நினைக்காத. அதனால் நீதிமொழிகள் 5:21 பாருங்கள், உன் வழியை அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார், உன் வழியை அவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார்.
அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என் வழியிலே நான் சரியாக நடக்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஏதாகிலும் ஒரு காரியத்துக்காக தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து விட்டேனா, நடக்கிறேனா என்று செக் பண்ணி கொண்டு உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வழியிலே உகந்தவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் உங்களோடு கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. யோபு புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே 1ஆம் வசனம் பாருங்கள், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொள்கிற இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் இல்லை என்பதை சாட்சி சொல்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு உத்தமத்தில் இருக்கிற மனிதன் தன்னுடைய காரியங்களை குறைவு ஏற்படும்னால் அதை சரி பண்ணி கொள்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவார். அப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை அவர் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு மகனாய் மாறுகிறார். பாருங்க, என் பிள்ளைகள் வெளியில் போயிருக்காங்க. அவர்கள் போகிற இடங்களிலே ஏதாகிலும் பரிசுத்த குறைவு உண்டாகுமானால், பரிசுத்தம் கெட்டு போயிருப்பார்னா அது தேவனுக்கு பிடிக்காது என்று உணர்ந்து அவர்கள் என்ன பண்றன்னா பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அது 1:5 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது பாருங்க, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே துஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். ஒருவேளை என் பிள்ளைங்க கைகளினாலே பாவம் கிடையாது, பார்வையினால பாவம் கிடையாது, கால்களினால பாவம், இருதயத்துக்குள்ள எனக்கு தெரியாமலே என் தேவனை எந்த விதத்தில் தூசிடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணுகிறார். அப்போ அவருடைய நடைகளில் காணப்படுற காரியங்களை பாருங்க, சரியில்லை என்று சொன்னால் இன்றைக்கு என் பிள்ளைகள் சரியாய் நடந்தார்கள், நாளைக்கு அவர்கள் சரியாய் நடக்கலைன்னா நாளைக்கு அந்த நாளில் பாருங்க அவர்களை பரிசுத்தமாக்கிடுவார். அப்போ ஒரு நடைகளில் காணப்படுகிற காரியங்களில் எது சீர்பொருந்தவில்லையோ சீர்படுத்தவில்லையோ அதை அவர் சீர்தூக்கி பார்த்து அதை சரி பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய நடைகள் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை சீர்தூக்கி பார்த்ததுண்டா, செய்ததுண்டா? தேவனுடைய பிள்ளைகள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நியூஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா +2 பிள்ளைங்களாம் ஒரு சில பிள்ளைகள்லாம் தவறு பண்ணியிருக்காங்க. அது ஒருடைய தாய் அது மாதிரி தவறான பாதையில் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் டிவியில். அந்த நியூஸ் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்குது. அப்போது தங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால், அதிகாரிகள் சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, இடறி போகிறதுக்கு தவறான பாதைகள் போவதுக்கு காரணம் நீங்கள் கவனமாக இல்லாமல் போவதனால் தான் சொல்கிறார்கள். ஆனால் தப்பு பண்ணவங்கள அவங்கள சிறையில் போட்டிருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு இப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஆனாலும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பரிசுத்தம் கெட்டு போனதாய் மாறுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் போவதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய சுவாபம் மாறுமானால், செயல் மாறுமானால், குணாதிசயம் மாறுமானால் நீங்கள் உடனே என்ன பண்ண வேண்டும்? அதை சரியாய் பார்த்து அதை தேவனுக்குள்ளாக சரிப்படுத்துவதற்கு, பரிசுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். அவர் அதை பார்க்கிறார், பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதயத்துக்குள்ள ஏதாகிலும் தூஷணம் பண்ணியிருந்தா, அந்த தூஷித்து இருந்தா அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் பிரயாசப்படுகிறார். நீங்கள் உங்கள் குடும்பம் சரியா இருப்பதற்கு நீங்கள் என்ன பிரயாசப்படுகிறீர்கள்? இன்றைக்கு அந்த பிரயாசம் இருக்கிறதா? நான் நேற்று நல்லா தானே தேடினேன், இன்னைக்கு ஏன் தேவனை விட்டு நான் தூர போகிறேன், எனக்குள்ள ஏன் இந்த சோர்வு, ஏன் நான் தேவனை தேடுவதற்கு மனம் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் நடைகளை நீங்கள் சீர்படுத்தி கொள்ள முடியும். சீர்படுத்திக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். பாருங்க, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வராங்கன்னு சொன்னா உடம்பு கசகச இருக்கும், உடனே போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏம்மா காலையில் தான் குளிச்சே, இல்லை உடம்பு ரொம்ப கசகசங்க, மேலெலாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. பார்த்தீங்களா, சரீரத்தில் ஒரு காரியங்கள் நமக்கு வருமானா உடனே அதை சரி பண்ணி கொள்ள, சுத்திகரித்து கொள்ள நம்ம பிரயாசப்படுவோம். இந்த ஆத்துமாவிலே, உங்கள் இருதயத்திலே, நீங்கள் நடக்கிற நடையிலே உங்கள் இஷ்டம் போன போக்கில் நடக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற ஒரு காரியங்களை நடக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக மனிதர்களை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்குங்க ஆண்டோடு கூட தான் நெருங்குறாங்க, ஆண்டோடு கூட தான் பழகிறாங்க. அவர்கள் எல்லாரும் பாருங்க
பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தான், பரிசேயர்கள் தான், வாரத்திலே 2 முறை உபவாசிகள் தான். ஆனால் அவர்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன் நான் முறுமுறுக்கிறேன்? முறுமுறுத்தவர்கள் 23,000 பேர் செத்து போனாங்களே, நான் இப்படி செய்யலாமா, நான் இப்படி நடக்கலாமா, நான் இப்படி பண்ணக்கூடாது என்ற அந்த எண்ணம் இல்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்க இஷ்டம் பண்ண போக்கில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நடந்து தங்கள் வாழ்க்கை நம்ம கெடுத்து கொள்கிறவராக இருக்காங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா லூக்காவின் புத்தகத்தில் எடுத்து பார்க்கும்போது அதில் 1-2 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவர்கள் பாருங்கள் தங்களுடைய காரியங்களில் அப்படி குறைவுள்ளவராய் காணப்படுகிறார்கள். அந்த குறைவுள்ளவர்களாக நீங்களும் நானும் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவர்களெல்லாம் அப்படி தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வாங்க. ஆனால் இவங்க முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். இவர்கள் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நான் அப்படி நடந்து முறுமுறுக்கணும்னா இருக்கக்கூடாது. ஆனால் அது பாருங்கள், அவங்களுக்கே தெரியல, அது பழக்கமாயிடுச்சு, அது நடைமுறையில் வந்துச்சு. குறை சொல்லுவாங்க. அந்த ஆயக்காரனை போல இல்லை, மற்ற மனிதரை போல நான் இல்லை. பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்து அவங்களாம் சரியில்லைன்ட்டு கண்டுபிடிச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க? பரிசேயர்கள் வைத்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். அதனால தான் அவங்க நீதிமானா மாறலை, நீதிமானா ஆக்கப்படல. அப்ப நீதிமானா ஒரு மனிதன் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளை தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் எப்படியாப்பட்டவர் தெரியுங்களா? 99 நீதிமானை பார்க்கும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அவர்கள் போகிறார்கள் சொல்லிட்டு 99 ஆட்டுகளை பார்க்கலும் தேவன் என்ன பண்றாரு? அந்த காணாமல் போன அந்த நீதிமானுக்காக பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை தேடி வந்து நம்மளை வழிநடத்தத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாசப்பட வேண்டும். தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும். தேவன் எங்களை துணையாக இருக்க வேண்டும். தேவன் எங்களை ஒரு நாள் நடத்த வேண்டும். பிரயாசப்படும் போது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவ பிள்ளைகளை நிறைய நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விட்டு நம்ம விலகி விட்டு சாதாரணமாக வாழ்கிறோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாணத்தனையாய் திருப்பி தர வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போகாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கவனிங்க, இங்கே வேதத்தை வாசிக்கும் போது நீதான் அந்த மனிதன், நீதான் அந்த தவறு பண்ணினவன், நீதான் அந்த சரியில்லாதவன், உன் கையில் நான் எல்லாத்தையும் கொடுத்தனே, உன்னுடைய ஆண்டவனுடைய வீட்டை நான் கொடுத்தது மாத்தல, அவனுக்கு உண்டான எல்லா அரசாட்சிகளை எல்லாம் உன் கையில் கொடுத்து உன்னை நான் உயர்த்தினேனே, ஆனால் நீயும் எப்படி இருக்கிற? உன் வழியிலே நீ சரியாய் நடக்காமல் போய்விட்டாய். உடனே பார்த்தாரு. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திர அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சொல்லுகிறார், நான் பாவம் செய்து விட்டேன், நான் பாவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை உணர்ந்து தன் வழிகளை அவர் சீர்திருத்திக் கொள்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சிலருக்கு யோபை போல உணர்வு இருக்கும், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள. ஒரு சிலர் உணர்வற்றவர்களாய் காணப்படுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போகும்னா இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்க, தாவீது தன் பாவம் செய்த போது, பச்சைபால் இடத்துல தவறு செய்த போது அவருக்கு தவறு என்பதே உணராதபடிக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார். தேவன் என்ன பண்ணாரு? நாத்தான் வேலை கொண்டு என்ன பண்றாரு? உணர்த்தி, உன் வழி சரியில்லைப்பா, உன் வழியில என்ன பண்ணு? சீர்தூக்கி பாரு, அது எப்படிப்பட்ட வழியா இருக்குது, நீ எப்படிப்பட்ட வழியில நடக்கிற என்பதை பார் என்று சொல்லி அவருக்கு புரிய வைத்தார். அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவர் பாவம் செய்துவிட்டு என்று தன்னை உணர்ந்து தன்னுடைய காரியங்களை உணர்வடைந்து அவர் தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வழியை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட ஈடுபடுத்துகிறார். ஸ்தோத்திரம். யாருடைய வழிகளெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்கள் அன்றே தங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்க
கர்த்தாவே கிருபை செய்யும். அவருடைய நடைகளை தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் பார்க்கிறார் என்பதை உணர்ந்து தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள தாங்களும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க தேவ ஆவியானவரே நீர் கிருபை செய்யும். வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவுமாய் ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.